ஹலோ, ஐ எம் முத்துராமன். இன்றைக்கி நம்ம வந்து யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு இன்ஸ்டாகிராமில் டேட்டோ போடவர் தான். அவர் பேர் ஹரிஹரன். அவர் வந்து அப்படி என்ன தான் விரும்பி வந்து டேட்டோலாம் போடுவார்னா, பாம்பு போல் நாக்க வெட்டி. இவரை பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஏன்னா ஆல்ரெடியே வந்து இவர் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அரெஸ்ட் பண்ணனால தான் பல விஷயங்கள் வந்து எப்படின்னா வெளியே வந்திருக்குது. அதை தான் பார்க்க போகிறேன். பாம்பு போல நாக்கை வெட்டிய டேட்டோ போட்டு வருது ஹரிஹரன். இதனால் வந்து என்ன ஆபத்து, சிக்கிய இளைஞரின் பின்னணி வந்து என்னன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்து நமக்கெல்லாம் கிடைச்சிருக்குது. மறந்துடாம நீங்கள் இவரோட இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸாக இருந்தால் என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரே ஒரு லைக் தட்டி விட்டுருங்க. அப்படியே இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிக்கிறீங்க. இவர் திருச்சியில் உள்ள டேட்டோ ஸ்டூடியோ நடத்தி வந்த இளைஞர் ஒருவர் தனது வாடிக்கையாளரிடம் வந்து நாக்கை வந்து இரண்டா துண்டித்து டேட்டோ போடுவது, கண்களில் வந்து நிரம்பி பூசுவது போன்றவற்றை ஒரு ட்ரெண்டிங்காக வந்து ஆனவர் தான் இவர். மேலும் அவற்றை தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வந்து பதிவிட்டு வந்து உள்ளனர். பெரும் ஒரு அதிர்வலையை வந்து ஏற்படுத்தி உள்ள இந்த சம்பவத்தின் பின்னணி வந்து என்ன, இந்த டேட்டோனால போடப்பட்டா அவங்களுக்கு வந்து என்னென்ன வந்து ஆபத்தெல்லாம் வருது, மனிதரின் ஒரு நாக்கை வந்து பாம்பு போல மாற்றுறது வந்து எதுக்கு, டேட்டோ என்ற பெயர் திருச்சியை வந்து ஒரு அதிர்ச்சிக்குள்ளே ஆக்கிய நபர் பிடிப்பட்டது வந்து எப்படி, அதை குறித்து ஒரு வீடியோ பேசும் இளைஞரின் எந்த விதமான தயக்கமும் சரி ஒரு பயமும் வந்து இல்லை அந்த இளைஞனுக்கு. அவர் கை காட்டும் இடத்தில் நாக்கை இரண்டாக வந்து துண்டிக்கப்பட்ட நபர் ஒருவருக்கு தையல் போடும் காட்சிகள் வந்து இடம்பெற்றுள்ளது. இவ்வாறு அறுவை சிகிச்சை செய்வது தவறு என அவர்கள் உணரவில்லை என்பதை விட அவர்களுக்கு இதை ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக வந்து பார்க்கப்படவில்லை என்கிறாங்க திருச்சி கோட்டை காவல் நிலைய ஆய்வாளர் பெரியசாமி. அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, இந்த இளைஞனை பற்றி ஏலியன் ஈமோ டேட்டோ என்ற பெயரில் இன்ஸ்டாகிராமில் வந்து ஒரு பேஜ் வந்து இருக்குது இவருக்கு. இந்த வீடியோவை பதிவேற்றம் செய்த ஹரிஹரன் மற்றும் அவரது நண்பன் ஜெயராமை கடந்த ஞாயிற்றுக்கிழமை அன்று டிசம்பர் 15, 2024 அன்று திருச்சி போலீசார் வந்து கைதெல்லாம் வந்து பண்ணியிருக்காங்க. திருச்சி மாவட்டம் மேல சிந்தாமணி அருகில் உள்ள பழைய கட்டடம் ஒன்றில் ஏலியன் ஈமோ டேட்டோ என்ற பெயரில் வந்து கடை ஒன்று செயல்பட்டு வருகின்றது. இந்த கடையை வந்து நடத்தி வந்த ஹரிஹரன் என்பவரே இன்ஸ்டாகிராமில் வந்து அவருக்கு எவ்வளோ வந்து ஃபாலோவர்ஸ் வந்து இருக்கிறாங்கன்னா 1,43,000 பேர் வந்து அவர் வந்து ஃபாலோவெல்லாம் பண்ணியிருக்காங்க. ஹாய் ஏலியன்ஸ் என குறிப்பிட்டு இவர் பேசும் வந்து ஒரு வீடியோ ஒரு சாரர் மத்தியில் வரவேற்பு கிடைத்து வந்து உள்ளது. ஹரிஹரனின் இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் கண்களுக்கு வந்து செயற்கை நிறைமூட்டி, அந்த கண்ணுக்கு தாங்க நீல கலர் போட்டு அது ஒரு எப்போ ட்ரெண்டிங்கை வந்து ஆகியுள்ளது. அதை நீரமூட்டையை வந்து பயன்படுத்துவது, நாக்கை வந்து துண்டிப்பது, பல்வேறு வகை டேட்டோ போடுவது என உடல் அமைப்பு பாடி மோடிஃபிகேஷன் என்று மாற்றம் தொடர்பாக 100க்கு ஒரு மேற்பட்ட வீடியோக்கள் வந்து அந்த அவரோட இன்ஸ்டாகிராம் மூலம் வந்து பதிவிட்டிருக்காப்புல. இதை கலாச்சாரம் என்று வீடியோ ஒன்று ஹரிஹரன் வந்து குறிப்பிட்டு வந்து உள்ளனர். கடந்த டிசம்பர் 9, 2024 இருந்து 11 வரை ஆகிய 2 பேருக்கு நாக்கை துண்டித்து பாம்பு போல வந்து ஹரிஹரன் அவர் வந்து அறுவை சிகிச்சை மேற்கொண்டதாக கூறுகின்றார்கள் கோட்டை காவல் நிலைய ஆய்வாளர் பெரியசாமி வந்து என்பவர். இது தொடர்பாக ஹரிஹரன் பதிவேற்ற 2 காணொளிகள் வீடியோக்கள் காவல்துறை மற்றும் சுகாதாரத்துறை அதிகாரிகள் மத்தியில் ஒரு அதிர்ச்சியை வந்து ஏற்படுத்துகிறது. பாம்பு போல மனிதர்கள் நாக்கை இரண்டாக வந்து துண்டித்து அதற்கு நிறமூட்டும் வேலைகளை வந்து செய்வது ஒரு சாதனையாக வீடியோவில் வந்து அவர் வந்து குறிப்பிட்டு வந்து உள்ளனர். இது தொடர்பாக தான் ஸ்ரீரங்கம் சுகாதார ஆய்வாளர் கார்த்திகேயன் கொடுத்த புகாரின் பேரில் 25 வயதான ஹரிஹரன் மற்றும் 24 வயதான ஜெயராமை கோட்டை காவல் நிலைய போலீசார் வந்து கைதெல்லாம் செஞ்சிருக்காங்க. தனது நாக்கையஞ்சேரி மும்பை சென்று துண்டித்து வந்து நிறமூட்டியதாக காவல்துறை விசாரணைகள் வந்து ஹரிஹரன் வந்து தெரிவிச்சிருக்காப்புல. அவர் தாங்க ஃபர்ஸ்ட் இதெல்லாம் போட்டு ஒரு ட்ரெண்டிங்காக வந்து இருக்குது. ஆனால் அவர் வந்து மும்பையில் போய் தான் இந்த மாதிரி எப்படின்னு பண்ணியிருக்காரு. இதற்காக அவர் 2 லட்சம் ரூபாய் வந்து செலவு வந்து ஆனதாகவும் அவர் வந்து கூறி வந்து உள்ளனர். இவரது டேட்டோ கடையில் நடத்தப்பட்டுள்ள சோதனையில் அறுவை சிகிச்சைக்கு பயன்படுத்தப்படும் கத்திகள், பிளேடுகள், ஊசிகள், மயக்க மருந்து போன்றவற்றை போலீஸ்காரன் வந்து செச்சராக வந்து பண்ணியிருக்காங்க. பறிமுதல் வந்து செய்யப்பட்டுள்ளது. கைதான ஹரிஹரன் மீது எத்தனை வழக்கு வந்து காவல்துறை வந்து போடப்பட்டிருக்காங்கன்னா, நம்பர் 1 118(3), நம்பர் 2 125-, நம்பர் 3 123, நம்பர் 4
212, நம்பர் 5 223 BNS வழக்குகள், நம்பர் 6 75 மற்றும் நம்பர் 7 77 ஆகிய பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதன்படி தான் ஒரு நபர் வேண்டுமென்றே ஆபத்தான கருவிகளை மிஷின்களை பயன்படுத்தி வேறு ஒருவருக்கு தீங்கு விளைவிப்பதே குற்றம் என சட்டப்பிரிவு 118(1) எப்பன கூறியுள்ளது. BNS பாரதிய சன்கைச சட்டப்பிரிவு 123 படி ஒருவருக்கு தீங்கு விளைவிக்கும் ஒரு நோக்கத்துடன் நச்சு மற்றும் மயக்கம் தீங்கு விளைவிக்கும் பொருள் ஆகியவற்றை பயன்படுத்துவது குறித்து கூறுகிறது அந்த வழக்கு. இந்த வகையான குற்றத்துக்கு 10 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை கிடைக்கும் அல்லது அபராதம் கிடைக்க வாய்ப்பு உள்ளதாக சட்டத்தில் இடம் இருக்கிறது. இதை குறித்து தான் மேலதிக தகவல்களை விவாரிக்க கோட்டை காவலர் நிலைய ஆய்வாளர் பெரியசாமி அவர் செய்தியாளரிடம் என்ன பேசியிருக்காருன்னா, டேட்டோ கடையில் வைத்தே அறுவை சிகிச்சை செஞ்சிருக்காப்ல. ஆனால் அது தொடர்பான ஒரு படிப்பறிவஞ்சே முறையான ஒரு உரிமை அறிஞர்கிட்ட இல்லை என்று சொல்றாங்க. லைசன்ஸ் இல்லை, வேற படிப்பறி இல்லைன்னு சொல்லிட்டு அந்த காவல்துறை பெரியசாமி கூறியுள்ளனர். கடந்த சில நாட்களுக்கு முன்பு தான் 17 வயது சிறுவனுக்கு நாக்கை துண்டுக்கும் சிகிச்சை அறிஞர் செஞ்சிருக்காப்ல. மைனர் சிறுவனுக்கு அறுவை சிகிச்சை மேற்கொண்டது ஒரு தீவிர குற்றம் என்பதால் வழக்கு பதிவு செய்தோம் என நடத்தியதை விவாதித்து உள்ளனர். டாட்டோ வடிவங்களில் புது மாதிரியான அறிமுகப்படுத்தி ஜென் இசைட்டு தலைமுறைகளை கவர்வதற்காக இது போன்ற அறிஞரன் செயல்பட்டு வந்துள்ளதாகவும் கோட்டை காவல் நிலையர் போலீசார் கூறியுள்ளனர். மாநகராட்சி உரிமம் பெறாமல் டேட்டோ கடையை அறிஞரன் நடத்தி வந்ததாக கூறியுள்ளனர். திருச்சி மாநகராட்சியில் நகர்நல ஆய்வாளர் மருத்துவர் விஜய் சந்திரன் அவர் என்ன சொல்றாருன்னா, எந்த ஒரு கண்காணிப்பு வலைத்தளத்தின் சரி இந்த கடை இல்லை, மாநகராட்சி சட்டம்படி கடை நடத்தப்படவில்லை என்பதில் உடனே சீல் வைக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவிச்சிருக்காப்ல. நாக்கை துண்டுக்கும் போதுதான் அந்த நாக்கங்க வெட்டும் போதுதான் மயக்க மருந்து நாக்கில் அறிகுறினை செலுத்தி உள்ளனர். அதோ ஊசியை தான் வேற ஒரு நபருக்கு, ஒரு ஆளுக்கு யூஸ் பண்ண ஊசியை மறு நபருக்கு எப்ப யூஸ் பண்றாரா, அதோ ஊசியை தான் வேற ஒரு நபர்களுக்கு பயன்படுத்தி உள்ளதாக என தெரியவில்லை என கூறியிருக்காப்புல டாக்டர் விஜய் சந்திரன் என்பவர். இவ்வாறு செய்வதன் மூலம் தொற்று நோய்கள் பரவுவதற்கான ஒரு ஸ்ப்ரெட்டாக வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாக அவர் கூறியுள்ளனர். கண்களுக்கு ஊசி மூலம் செயற்கை நிறங்களை செலுத்தி நிறமூட்டும் வேலையை செய்து உள்ளனர். நாக்கை ஒரு துண்டிக்கப்பட்டு இருவருக்கும் கண்களில் நிறமூட்டும் வேலையை அவர் செய்யவில்லை என கூறியிருக்காப்புல விஜயசந்திரன். உடல் பாகங்களில் துளையிட்டு டாட்டோ போடுவதற்கு மருத்துவர்கள் பயன்படுத்தும் ஊசிகள், பிளேடு ஆகியவற்றை கையாண்டிருக்காங்க, சர்ச்சையெல்லாம் பண்ணி பிடிச்சிருக்காங்க. இந்த கருவியை கிருமி நாசினி மூலம் முறையாக சுத்தப்படுத்தவில்லை. இவை பொதுமக்களின் ஒரு உயிருக்கே ஆபத்தா முடியும் என்று அந்த டாக்டர் கூறியுள்ளனர். மேற்கொண்டு பேசிய விஜயசந்திரன் டாக்டர், நாக்கை துளையிடுவது, மூக்கில் வளையம் போடுவது சில கருவிகளை அறிஞர் வச்சிருக்காப்புல. அவையெல்லாம் மிகவும் ஒரு ஆபத்தானது. சற்று ஒரு வேகமாக அந்த டேட்டை போடும்போது தாங்க வேகமாக அழுத்தினால் கூட மனிதர்களின் மூக்கு பகுதியில் பெரு ஒரு சேதம் ஏற்படக்கூடும் என்று சொல்றாரு. தன்னிடம் நாக்கை வெட்டி கொண்டவர்களுக்கு சில வாக்குறுதிகளை அறிஞரன் கொடுத்துள்ளதாகவும் மருத்துவர் விஜய் சந்திரன் அவரும் தெரிவிச்சிருக்காப்புல. நாக்கை துண்டாக்கி அழகுபடுத்தும் வீடியோ இன்ஸ்டாகிராமில் ப்ரோமோட் செய்ததால் கிருமி ஒரு பலனாக திரும்பெருப்பூர் மற்றும் திருச்சியின் ஒரு மைய பகுதியில் புதிதாக தொடங்கியுள்ள டேட்டோ மையங்களே அவருக்கே கொடுப்பதாக அவர் உறுதியளித்துள்ளனர் என்று விஜயசந்திரன் கூறியுள்ளனர். சோசியல் மீடியாவில் அந்த வீடியோகளை பார்த்துவிட்டு அறிவியலுக்கு மாறான செயல்களை செய்யும் போது அவை உயிருக்கு ஆபத்தாக முடியும் என எச்சரித்து உள்ளனர். சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவக் கல்வி மருத்துவமனையில் முதல்வர் டாக்டர் தேரணி ராஜா அவர் என்ன சொல்றாருன்னா, செய்தியாளரிடம், ஒருவர் பேசுவதற்கு நாக்கு மிகவும் ஒரு முக்கியமான விஷயம்தான். நாக்கை வெட்டும் போது துண்டிக்கும் போது பேச்சு திறன் பாதிக்கும், சுவை உணர்வு பறிபோகும், சுவைன்னா டேஸ்ட். இவ்வாறு செய்வதில் சரியாக பேசுவதில் உளருவாங்கன்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் சொல்லியிருக்காங்க. வளரிளம் பருவத்தில் அந்த ஒரு மினிமம் ஏஜுங்க 11 வயசு சொல்லுவாங்க. அந்த ஏஜில் உள்ளவர்கள் மனதில் இது போன்ற வீடியோக்கள் தாக்கத்தை ஏற்படுத்தியதாக கூறும் தேரணி ராஜன் என்ற டாக்டர், கண்ணில் நிறங்களை செலுத்தும் போது பார்வை திறனில் பாதிப்பு ஏற்படும். விழித்திரையை ஒரு படலத்துக்குள்ள ஊசியை செலுத்தி நிறமூட்டும் போது கண் பார்வை போய்விடும் என்று கூறியுள்ளனர். தங்களின் உடலை வருத்தி டேட்டோ போடுவது கொள்வது உளவியல் சிக்கலுக்கு உட்பட்ட ஒன்றுதான் என்கிறாப்ல சென்னை கீழ்ப்பாக்கம் மனநல மருத்துவர்
இயக்குனர் டாக்டர் மலையப்பன் வந்து என்பவர் அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, இயற்கைக்கு மாறாக உடல் அமைப்புகளை வந்து மாற்றிக்கொள்வதன் மூலம் தங்களே மற்றவர்களின் வந்து இருந்து வேறுபடுத்திக் கொள்ளுள்ள வந்து முயல்கிறாள் என்று மலையப்பன் வந்து சொல்றாரு. அந்த வகையில் தான் மிக ஒரு அதிகமாக டேட்டோ குத்தி கொள்ளும் சிலரின் ஒரு பழக்கத்தை இயல்பான வந்து நடத்தியதாக பார்க்க முடியாது என்று அந்த டாக்டர் மலையப்பன் வந்து தெரிவிச்சிருக்காப்புல. பொதுவாகவே தன்மை மற்றவர்களிடம் வந்து இருந்து வேறுபடுத்தி காட்டுவது மனிதர்களின் இயல்பான வந்து குணம் என்று சொல்றாரு. அது அளவுடன் வந்து இருக்கும்போது எந்த விதமான பாதிப்பு வந்து கிடையாது என கூறும் அவர், இப்போதுங்க நீங்க வந்து எந்த ஒரு விஷயம் வந்து பண்ணாலுமே கொஞ்சம் லிமிட்டா இருந்தா உங்களுக்கு வந்து டேஞ்சர் கிடையாது, அதிலே வந்து அடிஷன் வந்து ஆகுனா உங்களுக்கு ரொம்ப டேஞ்சர் சொல்லிட்டு அந்த டாக்டர் வந்து விளக்கம் வந்து சொல்றாரு. இதை மனநோய் என்று அழைக்காமல் இயற்கையில் இருந்து பிற்பது போகவே பார்க்கலாம். மற்றவர்கள் தன்னை கவனிக்க வேண்டும் என்பதற்காக உடல் உறுப்புகளை மாற்றிக்கொள்வது உளவியல் சிக்கலாக அணுக வேண்டும் என்கிறாப்புல மலையப்பன் என்ற டாக்டர். அதோடு இவ்வாறான ஒரு உளவியல் சிக்கல்களுக்கான ஆளாகும் நபர்களை முறையாக மனநல ஆலோசனை வழங்கி நெறிப்படுத்தலாம் என்று வேறு எந்த ஒரு வகையில் கவனத்தை ஈர்க்கலாம் என ஆலோசனை கொடுக்கும் போதுதான் அவர்கள் இதிலிருந்து விடுவதற்கான வாய்ப்புகள் வந்து அதிகம் என்று விவாதித்து வந்து உள்ளனர். அவர் டேட்டோ கடைகளை வந்து முறைப்படுத்துவதற்காக திருச்சி சம்பவம் உதாரணமாக மாறியுள்ளதாக கூறும் திருச்சி மாநகராட்சியில் நகர்நல அலுவலர் விஜயச்சந்திரன் அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, மாநகராட்சியில் ஒரு கடைகளை பதிவு செய்யும் போது ஆர்டிக்ஸ் என குறிப்பிட்டு வந்து உள்ளனர். ஆனால் நேரில் ஆய்வு வந்து நடத்தும் போது அவை டேட்டோ கடையாக வந்து உள்ளது என்று சொல்றாங்க. திருச்சி சம்பவத்தை ஆய்வு செய்வதற்காக மருத்துவ சேவை பணிகள் கழகத்தில் குழு ஒன்று அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்து வந்து உள்ளனர். மறந்துடாம இந்த சம்பவம் பத்தி கமெண்ட்ல பின் பண்ணிட்டு போங்க. நம்ம அடுத்த சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லவ் யூ. ஜெய் ஹிந்த்.